2 மாதம் வரைக்கும் கெடாமல் வைக்க முடிகிற ஸ்வீட் டீ டைம் ஸ்நாக்கோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சொரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கு. அதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் டோப்புக்குள்ளே மாற்றி ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. அதிலிருந்து ஒரு பால் இதே மாதிரி சின்ன பூரியோட சைஸுக்கு விரித்து மேலே கொஞ்சம் நெய் தடவி அதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுக்காத்த பச்சை ரவை மெதுவாக போட்டுருக்கு. அது இல்லாமல் இன்னொரு பூரி தனியாக விரித்து எடுத்துருக்கு. முதல்ல விரித்த பூரிக்கு மேலே ரெண்டாவது விரித்த பூரி அமர்த்தி வச்சு ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நல்ல தின்ன நைஸாக இதே மாதிரி விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் நெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை பொடி சேர்த்துக்கலாம். வறுக்காத்த பச்சை ரவை தான் நான் சேர்க்கிறது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஓரத்திலிருந்து சுருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. 2 ஓரவும் கட் பண்ணி மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இதே மாதிரி நம்ம விரித்து மடித்து ரவுண்டாக கட் பண்ணி பிளேட்டில் மாற்றிருக்கு. 2 பூரி ஒன்றா விரித்து மடித்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இதே மாதிரி கையில் அமர்த்தி விரித்து எடுக்கும்போது இதுக்குள்ளே நிறைய லேயர் இருக்கும். நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரித்து எடுக்கும்போது அந்த லேயர்லாம் தனியாக தெரியும். இது விரிக்கிறதுக்கு இதே மாதிரி லைட்டாக கையில் அமர்த்தி விட்டால் போதும், நல்லா விரித்து எடுக்க முடியும். இதுக்கு சப்பாத்தி ரோலர் எதுவுமே தேவையில்லை. இதோட திக்னஸ் பாருங்கள். இந்த ஒரு திக்னஸில் தான் நம்ம விரித்து எடுத்துருக்கு. ஒரு காயின் சைஸுக்கு தான் இருக்கும். நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே மீடியம் ஹை ஃப்ளேமிலே பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இதில் லேயர் பாருங்கள் தனியாக தெரியுது. கரெக்டான அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக நம்ம இது வறுத்தெடுத்துருக்கு. ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி நல்லா ஆறினதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை பவுடர் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சொரோட்டா ரெடியாக இருக்குது. ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சு அப்படின்னா 2 மாதத்துக்கு மேலே எல்லாம் கெடாமல் இருக்கும்.